குரு மரணப்படுக்கையில் இருந்தார். அருகில் அவரின் சீடன் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டான். குரு மெல்ல அவனை அழைத்து, சிஷ்யா, ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன், கலக்கமடையாதே என்று சொன்னார். கலங்கிய கண்களுடன் சிஷ்யன் கூறினான், குருதேவா, நீங்கள் கூறியபடி ஜபம் தியானம் எல்லாம் செய்து வருகிறேன். ஆனால் ஆன்மீக உயர்நிலை அடையும் காலம் எப்பொழுது என தெரியவில்லை. எதுவரை எனது ஆன்மீகம் பயிற்சி தொடர்வது? உங்கள் காலத்திற்கு பிறகு யாரிடம் நான் கேட்பது என்று வினவினான். அணையும் ஜோதி பிரகாசமாக சுடர்விடும் என்பதைப் போல ஜோதிமயமான முகத்துடன் சிஷியனை பார்த்த குரு, கவலை கொள்ளாதே, இந்த கட்டிலுக்கு அடியில் ஓர் பெட்டி இருக்கிறது. அதன் உள்ளே உனக்கு பிற்காலத்தில் உபதேசிக்க வேண்டியதை வைத்திருக்கிறேன். அது அனைத்து விஷயங்களையும் போதிக்கும். எனது உபதேசம் தேவைப்படும் பொழுது மட்டும் பெட்டியை திறந்து பார், எனது ஆசிகள் என கூறி அவரின் பிராணம் உள்ளே அடங்கியது. நாட்கள் சென்றன. தனது ஆன்மீக சாதனையில் தனக்கு பலன் கிடைப்பதாக சிஷியனுக்கு தெரியவில்லை. தியானம் செபம் ஆகியவற்றை விட்டுவிடலாமா என எண்ணினான். குருவின் உபதேசத்தை கேட்க பெட்டியை திறந்தான். சிஷியன் ஞானமடைந்தான். நாட்கள் சென்றன. சிஷியன் கூறிய கருத்துக்களை மக்கள் ஏற்காமல் கலகம் செய்தனர். மீண்டும் குருவின் உபதேசத்தை கேட்க பெட்டியை திறந்தான். அதற்கு பின்வரும் காலத்தில் மக்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டனர். நாட்கள் சென்றன. தனது இறுதி காலத்தை அடைந்தான். தனது சிஷியனை கூப்பிட்டு கூறினான், எனது பிரிய சிஷ்யா, எனது குரு எனக்கு அளித்த உபதேசத்தை உனக்கு அளிக்கிறேன். எனது உபதேசம் தேவைப்படும் பொழுது மட்டும் இந்த பெட்டியை திற, எனது உபதேசம் கிட்டும் என சொன்னான். சிஷியனுக்கு சிஷியனான பரம சிஷ்யன் தனது ஆன்மீக சாதனையை தொய்வு ஏற்பட்டது. குருவின் உபதேசத்தை அறிய பெட்டியை திறந்தான். அதில் எழுதியிருந்த வாசகம், இன்னொரு முறை முயற்சி செய். சிஷியனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆன்மீக சாதனையில் தொய்வு ஏற்படும் பொழுது இந்த உபதேசம் உதவும். குரு என்பவர் உபதேசிக்க மட்டும் முடியும். ஆன்மீக சாதனையை தனி ஒரு மனிதன் செய்து உயர்வடைய வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், குரு சமைத்து கொடுக்கலாம், ஏன் ஊட்டி கூட விடலாம். ஆனால் நாம் தான் ஜீரணிக்க வேண்டும் என்பது இந்த கதையின் கருத்து. மேலும் சில ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள இறைபக்தி சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.